ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கிறோம். கேளுங்க, ஏதாவது கேளுங்களா? எடுத்த உடனே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டியே, நான் என்ன கேட்குறது? அதான் எல்லாமே நீனே சொல்லி முடிச்சிட்டியே. இதெல்லாம் நம்மளுக்கு அதாவது எப்படி சொல்றது, முன்னாடி கோடு வேர்டு மாதிரி. கோடு வேர்டு இல்லாமல் நம்ம வந்து உள்ளார நுழையவே முடியாது. அப்படி கிடையாது. ஒன்றை மதித்து ஒன்றை பார்க்குற மக்களுக்கு வந்து நீ வந்து அவங்கள நல்லா விசாரிக்கணும்ல. கண்டிப்பாங்க. உனக்குன்னு நம்மளை மதிக்கிறவங்கள கண்டிப்பா நம்மளும் உன்னை மதிக்கிறவங்கள வந்து நீ மதிக்கணும். கண்டிப்பா. ஓகேவா? அது என்ன மதிச்சு வீடியோ பார்க்குற எல்லாரையும் கண்டிப்பா நானும் மதிக்கிறேன். அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு ஆரம்பிக்கிறது. முகம் தெரியாம நம்மள வந்து பாக்குறாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதனால அது அவங்க மனச நம்மளுக்கு தம்மா துண்டாது இடம் கொடுத்துதானே நம்மள பாக்குறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அதனால எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். என்னைக்கா இருந்தாலுமே சரி. எனக்கே ஒரு உடம்பு சரியில்லைனா கூட நீங்க அதை கேட்கணும். சரி, கேட்கறேன். சரி, இன்னைக்கு என்ன உங்க வீடியோவில் என்ன இன்னைக்கு ப்ரோக்ராம்? வீடியோவில் லாஸ்ட் வீடியோ என்ன என்னைக்கு எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லவர்ஸ் டே அன்னைக்கு எடுத்தோமா? ஆமாம், லவர்ஸ் டே அன்னைக்கு எடுத்தோம். என் வாயாலே நானே சுனியை வச்சுக்கிட்டேன். லவர்ஸ் டே சொல்லு நீ ஜாக்கெட் ஒன்று தைச்சிட்டு வந்த, அந்த ஜாக்கெட்டை காமிக்கிறேன்னு சொன்னேன். நான் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் லவர்ஸ் டேன்னு சொன்னா ஒன்று நீ திருப்பி சொல்லி எனக்கு என்ன வாங்கி லாஸ்ட்டாக நம்ம அன்னைக்கு போட்டதோட சரி வீடியோ. நம்ம அப்போ அந்த லாஸ்ட் அந்த எண்டில் நம்ம சொல்லியிருப்போம் நம்ம வந்து கடைக்கு கிளம்ப போறோன்னு. அதனால நம்ம கடைக்கு போய் நம்ம சாரியும் எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க, அதாவது எல்லாருக்கும் இது தெரிஞ்ச சாரி தான், தெரியாத சாரி இல்லை. இந்த சாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நான் காமிச்சேன்னா இந்த சாரியா அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா இது வந்து ஃபோனை திறந்தாவே ஃபுல்லாக ஆன்லைன், ஃபுல்லாக இந்த சாரி தாங்க. ஆன்லைனில் ஃபுல்லாகவே இந்த சாரி தான். எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சேல்ஸ் பண்ணுறவங்களும் காமிக்கிறாங்க, கட்டுறவங்களும் காமிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே இது ட்ரெண்டிங்ல தான் போச்சு. எனக்கும் ரொம்ப நாளாகவே இது வாங்கணும்னு ஆசை. நான் ஒரு 2-3 ட்ரிப்பு ஆன்லைனில் சேரீ வாங்கினேங்க. நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறது ஒன்றா இருக்குது, நேரில் வர்றது ஒன்றா இருக்குது. அதனால நான் ஆன்லைனில் சுத்தமாக ஆர்டர் பண்ணுறதே விட்டுட்டேன். நான் சாரீலாம் நம்ம எதாக இருந்தாலும் 10 ரூபாயா இருந்தாலும் கடைக்கு போய் பிடிச்ச மாதிரியே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இந்த சாரீ இது வரைக்குமே நான் வாங்கவே இல்லை. ஆனால் ரொம்ப நாளாக எனக்கு இந்த சாரீ வாங்கணும்னு ஆசை. இவரையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். கடைசி பட்சமா அன்னைக்கு கடைக்கு போகும்போதுங்க, கடைக்கு போய் கூட கடைசியாக தான் இந்த சாரியை நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் காட்டன் சாரி தான் பார்த்தேன். பாவங்க, அந்த அக்கா எல்லாத்தையும் இறக்கி பார்த்துட்டேன். பார்த்துட்டு அவங்கள்ட்ட நீ என்ன சொன்னீங்க? நான் சமயபுரம் கோயிலுக்கு மாலை போட போறேன். அவங்க வந்துட்டு திலுரமாக கேட்டாங்க, என்ன மாதிரிமா புடவை வேணும்? நீ மைண்டில் ஒரு புடவை நினச்சிட்டு போனேன். நான் மாலை போட போகிறேன். மாலை போடலனாலும் கோயிலுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே மாலை போட்டாங்க. இன்னைக்கு மாலை போட போகிறேன். மாலை போடலனாலும் சரி, பசங்களை தம்பிக்கு வேற அம்மா வத்து இருந்ததா. இப்போ ரீசெண்டாக நேற்று தாங்க தண்ணி ஊற்றி முடித்தேன் நான். அதனால சரி நம்ம சமயபுரம் சாமிக்கு வேற காணிக்கை வேற வேண்டிக்கிட்டு முடிஞ்சு வச்சேன். சரி நம்ம அதை எடுத்துகிட்டு போய் செலுத்திட்டாவது வருவோம் தம்பி கையால் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். நான் கடைசியில் எந்த கோயிலுக்கும் போகவும் முடியல. அது இப்போதான் அது இதாகிடுச்சு. அதுக்கு முன்னாடி என்னன்னா சரி நம்ம சமயபுரம் போவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நாங்கள் எப்படி பார்த்தாலும் எல்லா கோயிலில் மஞ்சள் சாரி தான் கட்டிட்டு வருவாங்க. அதனால் நம்ம கோயில் சாரி இல்லைனாலும் ஒரு காட்டன் சாரியாட்டு நம்ம கொஞ்சம் நல்லா டீசெண்டாக கட்டிட்டு போவோம் சிம்பிளாக அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அவங்கள ஃபுல்லாக எடுத்து போட சொன்னேன். அவங்களும் எடுத்து போட்டாங்க. அதில் பார்த்தும் நான் எடுத்தும் வச்சுட்டாங்க. எடுத்து வச்சுட்டு சரி இன்னொரு அக்கா இந்த செக்ஷனுக்கு வரலையா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் காசா பணமா, சும்மா போய் அந்த செக்ஷன் நான் போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு போனேன். நான் கடைசியாக அங்கே போய் பார்க்கும்போது இந்த புடவை வந்துச்சு, கண்ணில் தென்பட்டுச்சு. அதனால இந்த சாரி எடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது. இது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் இது ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாக தாங்க வரும். சும்மா சிம்பிளாக இது ப்ளவுஸ் தாங்க. இது எப்படின்னு ஃபோனில் பார்க்காமலாம் எடுத்துருக்க மாட்டீங்க. ஃபோனில் அதாவது வந்து நான் கொஞ்சம் ஆனால் எதிர்பார்த்தது வேற. நான் வந்து பர்பிள் கலரில் சாரியும் இந்த மெரூன் கலரும் இல்லைன்னா இந்தமாரி கலரில் வந்து நான் ப்ளவுஸ் பார்த்தேன். ஆனால் ஃபுல்லாகவே இந்தமாரி கலர் தான் கிடச்சிருச்சு. அது வந்து ட்ரெண்டிங் முடிஞ்சிருச்சுமா அப்படின்னாங்க. சரி ட்ரெண்டிங் முடிஞ்சிருச்சு, இப்போ தான் இது நம்ம கைக்கு எட்டுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அதனால தாங்க இப்போ வந்து இதை எடுத்தேன். நான் எனக்கு பிடிச்சிதான் எடுத்தேன். ஏன்னா
ரொம்ப நாளாகவே இந்த saree நான் கட்டணும்னு ஆசைப்பட்டேன் நான். அதனால எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. சரி கோயிலுக்கு போகிறதெல்லாம் நம்ம வீட்டில் ஏற்கனவே நிறைய மஞ்சள் புடவை இருக்குது, வேணா கூட அதை கட்டிட்டு போய்ப்போம். மாலை போடுற மாரி இருந்தால் தாங்க நம்மளுக்கு புது துணி வேணும். சும்மா கோயிலுக்கு போகிறதுனால நம்மளுக்கு புது துணி தேவை நினச்சிட்டு இந்த saree எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதாங்க விஷயம். ஜவ்வாட்டம் போட்டு இழுக்கிறேனா? புடவை எடுத்துட்டு வந்துட்டேன். புடவைய காமிச்சிட்டியா? சந்தோஷமா? சூப்பரா இருக்கா? தவசி என்னைக்குங்க இந்த புடவை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நாளா எடுக்கணும்னு ஆசை. அது கரெக்டா இது February 14 கிடைச்சிருச்சு. ஆமா. இதோட பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல 450 தான் விற்கிறாங்க. இது 480. ஆன்லைன்ல ஏன்னா ட்ரெண்டிங் முடிஞ்சதுனால 450 தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து இப்போ இது கடையில் இருக்கிறதுனால நம்மளுக்கு 480. வேற என்ன செய்யுது, பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால இந்த saree எடுத்தேன் நான். சரி, நாவப்பழ கலருங்க இந்த saree. எனக்கு இதில் வந்து நம்ம ஒரு 2-3 கலர் இருந்தது. வானம் ப்ளூ, அப்புறம் வந்து ரெட்டு, க்ரீனு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கலங்க. இது கொஞ்சம் அடிக்கிற மாரியும் இல்லை, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் கட்டினா. அதனால தான் சரி இந்த கலர் எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருக்குங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குமான்னு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருந்தது. சிம்பிள் தாங்க saree, ஒன்றும் கிராண்ட்லாம் கிடையாது, சிம்பிள் தான். கட்டிட்டு போனால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், அவ்வளோதான். கச்சா முச்சாலாம் இருக்காது, டீசெண்டாக இருக்கும். அதோட இந்த saree ப்ளவுஸ் ஆனால் தாங்க தப்பேன் கண்டிப்பாக. ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்ச நாள் ஆகிதான் கண்டிப்பாக நான் தச்சு நான் கொஞ்ச நாள்னா எப்படி 1 வருஷம் ஆயிடுமா? அப்படி கிடையாது, நீ கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்றீங்க. பேசாதன்னு சொல்லுவீங்க நீங்களே. அப்படி இல்லை, நீ சொல்றத பார்த்தா கத்துட்டு இருக்கிறேன். அப்படி கிடையாது உத்ரா, நீ சொல்றீங்க கொஞ்ச நாள் ஆகுனியா, நாளைக்கே ட்ரை பண்ணு. அப்படிலாம் ட்ரை பண்ண முடியும். அதான் நீ என்ன ப்ளவுஸ்ல நல்லா தைக்கிறியே. இன்னும் நல்லா எல்லாம் தைக்கிறேன், ஓரளவு மேட்ச் பண்றல்ல. அப்புறம் நம்ம லைனிங் ப்ளவுஸ் போல நம்ம சிங்கிள் ப்ளவுஸ்ல தான் போயிட்டு இருக்கிறோம். லைனிங் போல கொஞ்சம் அவங்க லைனிங் வரும்போது தான் நம்ம அப்போ இதை எடுத்து, அதே கூட ஒரு 2-3 saree தைச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு லைனிங் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சரி, ஓகே. சந்தோஷமா? ஹாப்பியா? ஓ ஹாப்பி தாங்க. எல்லார்ட்டையும் சொல்லிட்டியா February 14க்கு புடவை எடுத்து கொடுத்துட்டேன்ட்டு? கண்டிப்பா எல்லாத்தையும் நினைச்சதை நிறைவேற்றிட்டேன். ரொம்ப சந்தோஷமா? ஏங்க அதாவது வந்து இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்கணுங்க உண்மையாலுமே. சரி. ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நிரந்தரமா கிடையாது. இருக்கிற வரைக்கும் 10 பொழுதா நினைச்சது. யார்கிட்டயும் நான் அடிச்சு பிடிச்சு வாங்கலங்க, நீங்க தான் எனக்கு எடுத்து கொடுக்கிறீங்க, அவ்வளவுதான். நான் யாருக்கையும் போய் கேட்கவும் இல்லை, நான் யார்கிட்டயும் அடிச்சு பிடிச்சு வாங்கவும் இல்லை. உங்கள்கிட்ட எதா இருந்தாலும் கேக்குறேன்னா அதோட அவ்வளவுதான். எங்க ஆயாவை பிடுங்க, வேற என்ன எங்க ஆயாவை கேட்பேன். சரி, ஓகே, அவ்வளவுதாங்க. சரி நான் சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்தேன், காமிப்போம் அப்படின்னு. சரி, சரிங்க. நானும் போய் தம்பிங்களை ஸ்கூல்ல ஸ்கூல்னே ஒரு டியூஷன்ல விட்டுட்டு மணி 6 ஆயிடுச்சு. டியூஷன்ல விட்டுட்டு வர. சின்னவன் டியூஷன் போல, பெரியவன் மட்டும்தான் போறான். சரி, ஓகே. சரிங்க, ஓகே, பாய். பாய்.